சற்றுமுன் வெளியான தகவல். 8வது ஊதியக் குழுவில் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு எவ்வளவு? அரியர் கிடைக்குமா? ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் பல மாதங்களாக 8வது ஊதியக் குழுவின் அமலாக்கத்திற்காக காத்திருக்கிறார்கள். இந்த 8வது ஊதியக் குழுவிற்காக அறிவிப்பு நீண்டு கொண்டே போன நிலையில், இதன் அமலாக்கத்திலும் தாமதம் ஏற்படலாம் என்பது தெளிவாக உள்ளது. இந்த 8வது ஊதியக் குழுவின் அமலாக்கம் நீண்டு கொண்டே போக என்ன காரணம்? ஜனவரி 1 முதல் ஊழியர்களின் சம்பளம் மற்றும் அகவிலைப்படி ஏன் அதிகரிக்கப்படவில்லை? 2016இல் செயல்படுத்தப்பட்ட 7வது ஊதியக்குழு டிசம்பர் 2025இல் அதன் 10 ஆண்டு காலத்தை நிறைவு செய்ததால் சம்பள திருத்தம் உடனடியாக செய்யப்பட்டு ஜனவரி 2026 முதல் சம்பளம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த செயல்முறை அத்தனை எளிதல்ல. சரியான நேரத்தில் அறிவிக்கப்பட்டாலே ஊதிய குழுக்களின் அமலாக்கத்தில் தாமதம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த 8வது ஊதிய குழுவின் அறிவிப்பிலேயே பெரிய தாமதம் இருந்தால் இதன் அமலாக்கத்திலும் நீண்ட தாமதம் இருக்கும் என்பதே நிதர்சனமான உண்மையாகும். சமீபத்தில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட சம்பள கமிஷன் தனது பரிந்துரைகளை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்து அவர்களின் ஒப்புதலை பெறும் வரை புதிய சம்பள அளவை செயல்படுத்த முடியாது என்று அரசாங்கம் இப்போது தனது நிலைப்பாட்டை புதுப்பித்துள்ளது. புதிய சம்பள அளவுகோல் பின்னர் செயல்படுத்தப்படலாம் என்றாலும் நிலுவைத் தொகை ஜனவரி 1, 2026 முதல் கணக்கிடப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது. இந்த 8வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட பின்னரே புதிய அம்பல அளவுகோல் செயல்படுத்தப்படும். இதனால்தான் ஜனவரி 1, 2026 முதல் ஊதிய உயர்வு எதுவும் ஏற்படவில்லை. அரசாங்க விதிமுறைகளின்படி 10 வருடங்களுக்கு ஒருமுறை ஒரு புதிய ஊதியக் குழு செயல்படுத்தப்படுகிறது. ஊதியக் குழு தனது பரிந்துரைகளை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்து அவர்களின் ஒப்புதலை பெறும் வரை புதிய ஊதியக் குழுவை செயல்படுத்த முடியாது என்று அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த 8வது ஊதியக் குழு ஜனவரி 2026க்குள் செயல்படுத்தப்பட வேண்டும். ஆனால் முன்னர் இந்த 3 முக்கிய காரணங்கள் தாமதத்துக்கான காரணங்களாக கூறப்பட்டுள்ளது. இந்த 8வது ஊதியக் குழுவை உருவாக்குவதற்கான எந்த திட்டமும் தற்போது பரிசீலனையில் இல்லை என்று நிதி அமைச்சகம் முன்பு கூறியிருந்தது. அரசாங்கம் செயல்திறன் அடிப்படையிலான சம்பள உயர்வுகளில் கவனம் செலுத்தலாம் என கூறப்பட்டது. அரசாங்கம் 10 ஆண்டு இடைவெளியை நீக்கி வருடாந்திர சம்பள உயர்வுக்கு ஒரு புதிய சூத்திரத்தை அக்ராய்டு ஃபார்முலா போன்றவை அறிமுகப்படுத்தப்படலாம் என்ற பேச்சு இருந்தது. இந்த புதிய ஊதிய குழுவை செயல்படுத்துவது அரசாங்க கரியுலத்தில் குறிப்பிடத்தக்க நிதி சுமையை ஏற்படுத்தும் என்றும் இது குறித்த யோசனை மதிப்பாய்வில் உள்ளதாகவும் கூறப்பட்டது. இப்படிப்பட்ட காரணங்கள் மத்திய அரசு வட்டாரங்கள் சார்பில் வெளியிடப்பட்டதால் 8வது ஊதிய குழு வருமா வராதா என்ற கேள்வி மத்திய அரசு ஊழியர்களிடம் ஓய்வூதியதாரர்களிடமும் பெரிய குழப்பமாக உருவெடுத்தது. எனினும் 2025 ஜனவரி மாதம் 8வது ஊதிய குழுவிற்கான அறிவிப்பை வெளியிட்டு அரசாங்கம் இந்த
குழப்பத்தை நீக்கியது. இந்த 8வது ஊதிய குழுவானது அமல்படுத்தப்பட்டால் ஊழியர்களின் சம்பளம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிபுணர்களின் கூற்றுப்படி ஓய்வூதிய குழு பிட்மேக் பாக்டரை 2.57 முதல் 3.68க்குள் நிர்ணயிக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த பிட்மேக் பாக்டர் இந்த அளவில் நிர்ணயிக்கப்பட்டால் குறைஞ்சபட்ச அடிப்படை சம்பளமானது 18,000 26,000 உயரக்கூடும். இது ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தை தோராயமாக 25 முதல் 30% அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறைஞ்சபட்ச சம்பளத்தை 18,000 40,000 முதல் 50,000 அரசாங்கம் உயர்த்தக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள். இந்த 8வது ஊதிய குழுவை அமைக்க அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் இதற்கு தலைமை தாங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் ஆணையத்தின் பணி முடிய அதிக காலமாகும். இந்த 8வது ஊதிய குழு தனது முடிவுகளை எடுக்கும் முன் தரவு சேகரிப்பு, பல்வேறு துறைகளிடம் கலந்துரையாடல்கள் மற்றும் பொருளாதார தாக்க மதிப்பீடு ஆகிய முக்கிய பணிகளை மேற்கொள்ளும். ஆணையத்தின் அறிக்கை வரும் வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. அதன் பிறகு மத்திய அரசு அதை மதிப்பாய்வு செய்து அதற்கு ஒப்புதல் அளிக்கும். சம்பள ஓய்வு தாமதமானாலும் நிலுவைத் தொகை வழங்கப்படும் என்பதால் இந்த தாமதம் ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு குழப்பமாக பார்க்கப்படாது. இந்த பரிந்துரைகள் 2026 முதல் 2027 ஆண்டில் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் ஜனவரி 2026 முதல் 8வது ஊதிய குழு திருத்தங்களின் அரியர் தொகை கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இந்த செய்தியை நீங்கள் அறிந்து கொண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த செய்தியை நீங்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.